வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ் நாய்பி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டி அதை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா? அதாவது இந்தியாவுக்கு வந்துட்டு 71வது இடம் கிடச்சிருக்கு, 6 பதக்கங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி ஒன்று, மற்றதெல்லாம் வெண்கலம். அந்த வெள்ளி வந்து நீரஜ் சோப்ரா வாங்கினார். அவர் வந்து பாகிஸ்தான் பிளேயர்கிட்ட தோத்துட்டார். அவர் தங்கம் வாங்கிட்டார், பாகிஸ்தான் பிளேயர். சரிங்களா? அதனால் அவங்க வந்துட்டு 62வது இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து இந்தியா வந்து 71வது இடம். சரிங்களா? இதே நீரஜ் சோப்ரா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதுக்கு போன ஒலிம்பிக்கில் வந்துட்டு கோல்டு மெடல் வாங்கினார். பல்வேறு பரிசுகளை அவங்களுக்கு அறிவித்தாங்க. அதாவது உயிர் இருக்க வரைக்கும் ஃபஸ்ட் ஏசி ஃப்ரீ, நிலம், காரு, இப்படியெல்லாம் நிறையா கொடுத்தாங்க. அது போக வந்து அவங்க அந்த ஒரு டைட்டிலை வச்சுட்டு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டில் கலந்துக்கிட்டு அதில் நிறையா பணம் சம்பாதிப்பாங்க. பணம் தான், பண மழை அவங்க காட்டில் கொட்டுன்னு வைங்களே. ஆனால் தூக்கி கொண்டாடுவாங்க அவங்கள. அந்த நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு மெடல் வாங்கும்போது முன்னாள் கிரிக்கெட் வீரர்களெல்லாம் எந்திரிச்சு நடனம் ஆடினாங்க, ஏதோ ஹிந்தி பாட்டுக்கு ஆடினாங்க. இப்போங்க இந்த வருஷம் பாரா ஒலிம்பிக்கில் 29 பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த உடல் ஊனமுற்றோருக்கான பிரிவில். சரிங்களா? அந்த 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 உடல் ஊனமுற்றோருக்கான அந்த ஒலிம்பிக் போட்டி தான் பாரா ஒலிம்பிக்குன்னு சொல்லுவாங்க. 29 பதக்கம் ஒரே வருஷத்தில், அதில் 7 தங்கப்பதக்கம். சரிங்களா? இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1968லேருந்து 2020 வரைக்கும் இந்த பாரா ஒலிம்பிக்கில் வாங்கின மொத்த பதக்கமே 31 தான். இந்த டைமும் ஒரே இதில் 29 பதக்கங்களை வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க ஏர்போர்ட்டில் வரும்போது அவங்கள வரவேற்கவோ அவங்கள தூக்கி கொண்டாடவோ மக்கள் கூட்டம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் கை கால் போனவங்க, எல்லாம் ஊனமானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனால் பார்க்க போனால் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் இந்த மாதிரி உடல் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் டபுள் எனர்ஜி வேணும். இந்த உடல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதை செஞ்சாலும் அவங்களுக்கு கஷ்டம், எதையுமே அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது. அப்படி இருந்தும் சாதிச்சாங்க. 29 பதக்கம். குள்ளையாக இருந்தவர் ஈட்டி எறிஞ்சார். ஒருத்தர் காலில் பேட்மிண்டனில் கோல்டு மெடல் வாங்கினார். ஒரு அம்மாவை குரங்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. குண்டு எறிதல் மாதிரி அதில் ஒருத்தர் கோல்டு வாங்கியிருக்கிறாரு. அவங்கள பற்றி பேச இங்கே ஆள் இல்லை, அவங்கள கொண்டாட இங்கே மக்கள் இல்லை, இந்திய மக்கள் இல்லை. 140 கோடிக்கு மேலே இருக்கணும், ஒன்றும் இல்லை. நம்ம மாரியப்பன் வந்து ரொம்ப வேதனையாக அதை பற்றி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வருஷம் அவர் ஏதாவது ஒரு பதக்கத்தை வாங்கிட்டு வந்துடுறாரு நம்ம தலை மாரியப்பன். சரிங்களா? அவர் வந்து ஆள் பார்க்க தான் கருப்பு, நம்ம நிறம், நம்ம தமிழ் இனத்தின் கலரே கருப்பு தானே, நம்ம கலர் தான். ஆனால் அவர் மனசு வந்து தங்கங்க. அவர் மெடல் மட்டும் கோல்டு வாங்கலை, அவர் ஆளே தங்கமான ஆள் தான், தங்க மகன். சரிங்களா? அவர் வந்து ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கும்போது ஏதோ பரிசு தொகையாக கிடச்சிருக்குது. அதில் பாதி பணத்தை வந்துட்டு ஸ்கூலுக்கு தானமாக வழங்கியிருக்கார், அவர் படித்த அரசாங்க ஸ்கூலுக்கு. அப்போ அவர் தங்க மகன் தானே, தங்க மனசுள்ளவர் தானே. அவரை பற்றி இன்றைக்கி யார் பேசுகிறா? யாரும் பேசுகிறதில்ல. அவர் ஜம்ப் பண்ணி, அதாவது கொஞ்சம் நொண்டி போய் தாண்டும்போது எப்படி இருக்குது, அதை பார்க்கும்போது யாராவது சந்தோஷமாக பார்க்க முடியுதா? இந்த பாரா ஒலிம்பிக்கில் விளையாண்டவங்களை யாருமே நம்ம சந்தோஷமாக பார்க்க முடியாது, ஒரு மன வலியோடு தான் அவங்கள பார்க்க முடியுது. ஆனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்துறது இல்லை. நமக்கு நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். தனிப்பட்ட பெருமைங்கிறத விட நாட்டுக்கு பெருமைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நாட்டுக்காக இது பண்ணுறவங்கள நம்ம என்ன மரியாதை செலுத்துகிறோம், அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கிது? மற்ற ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறவங்களுக்கெல்லாம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு கிடைக்கிது, ஏதாவது ஒன்று ப்ரமோட் பண்ணுறாங்க, காசு கிடைக்கிது. இவங்களை எதுக்குமே கூப்பிட்றது இல்லையே, இல்லையா நண்பர்களே? மனவேதனை தான். ஆர்மியும் இவங்களும் ஒன்று தான், இவங்களும் ஆர்மியும் ஒன்று தான், 2 பேருமே ஒன்று தான். சரிங்களா? இவங்களெல்லாம் வந்துட்டு போற்றப்பட வேண்டியவர்கள். ஆனால் யூடியூப்பை திறந்தா மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் சண்டையாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பிக் பாஸ்னு ஒரு ஷோ நண்பர்களே.
அதில் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே கேமரா இருக்குமா, சரிங்களா. அவங்களுக்கு டைம் தெரியாதான், 3 மாதம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா, எது இரவு எது பகலுன்னே தெரியாதான், சரிங்களா. அதில் ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான். அவன் வண்டி மேலே ஏறி நிற்கிறான், சுற்றியும் அத்தனை மக்கள் கூட்டம். ஆனால் இங்கே 29 மெடல் வாங்கிட்டு வராங்க, இவங்கள வரவேற்க ஆள் இல்லை. இருக்கிறதுலே கேவலமான ஒரு ப்ரோக்ராம்னா அந்த பிக் பாஸ் தான், சரிங்களா. அடுத்த வீட்டை நம்ம எட்டி பார்ப்போமா, அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்த்துட்டு இருப்போமா. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு வெட்ட வெளியே உலகம் முழுக்க காமிக்கிறான் கேமரா வச்சு. அங்கே கேமராமேன் இருப்பான், சமைக்கிறவன் இருப்பான், முடிவெட்டுறவன் இருப்பான், எல்லாம் ஷூட்டிங்குன்னு சொல்லுவாங்க, ஷூட்டிங் தான் எடுப்பாங்க, சரிங்களா. கட் ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு. ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே கேமரா இருக்குது, அதுவே ஷூட் பண்ணணும், பொய், சரிங்களா. இந்த மாதிரி ப்ரோக்ராமில் ஜெயித்தவனுக்கு அத்தனை மக்கள் கூட்டம். நாட்டுக்காக தன் உடல் ஊனத்தை கூட பொருட்படுத்தாமல் நாட்டுக்காக பதக்கத்தை வாங்கிட்டு வந்தவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை. பரிசு தொகை எவ்வளோ கொடுத்தாங்கன்னே தெரியல, சரிங்களா. எல்லாம் பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தாங்க, ரைட். அது வழக்கம் தானே, எந்த ஒரு போட்டியில் ஜெயித்தாலும் பிரைம் மினிஸ்டர் போய் பார்ப்பாங்க, ஆசி வாங்குவாங்க, இதெல்லாம் இயற்கை தானே, நடக்கிறது தானே. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்திய அரசாங்கம் என்ன அங்கீகாரம் கொடுக்குது? அவங்களாம் ப்ராக்டிஸ்க்கு போனால் சொல்லுவாங்களாம், இல்லையா இரு என்ன அவங்க பண்ணிட்டணும், இவங்க பாரா ஒலிம்பிக்கை சேர்ந்த பிளேயர்களெல்லாம். அப்போ அவங்கெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது வெயில் வந்துடுமா, இவங்க அந்த வெயிலில் போய் பயிற்சி பண்ணுவாங்களாம். அங்கே கூட அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு இது இல்லை. அப்போ பாருங்கள், இவங்களையெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு முன் உதாரணமாக எடுத்துகிட்டு வாழ்க்கையில் இவங்கள பார்த்து நம்ம என்ன கற்றுக்குறோம், சரிங்களா. தான் உடல் ஊனமாக இருக்குன்னு அவங்க தன்னைத்தான் சோர்ந்து போய் கவலைப்பட்டு நம்மளால் ஒன்றும் முடியாது அப்படின்னு யாரும் சோர்ந்து போய் உட்காரல, சாதிச்சாங்க, இன்னும் சாதிப்பாங்க. இந்த வருஷம் 29 மெடல்னா அடுத்த வருஷம் இதை விட கூடும், நிச்சயமாக கூடும், சரிங்களா. ஆனால் தான் யாரும் தன்னை தாழ்த்திட்டு நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு அந்த தாழ்வு மனப்பான்மையோடு யாரும் உட்காரல, எல்லாம் சாதிச்சாங்க. நம்ம அவங்கக்கிட்டேருந்து என்ன கற்றுக்குறோம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம பயிற்சி பண்ணுறோம். இதுதான் நமக்கு நாமே போட்டுக்கிற ஒரு மெடல். நம்ம உயிர் இருக்க வரைக்கும் உடம்புல சீக்கு இல்லாமல், நோய் இல்லாமல், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பை வந்துட்டு பயிற்சி பண்ணி நல்ல முறையில் வச்சுக்கிறதே ஒரு மெடல் போட்ட மாதிரி தான், சரிங்களா. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒருவேளை கடவுளுடைய ஒரு கிருபையில் தயவில் நான் ஒரு ஜிம்மு ஓப்பன் பண்ண நேர்ந்தால் அதில் பேர் மாரியப்பன் பேர் தான், தங்க மகன் மாரியப்பன் பேரை போட்டு இவர் இப்படியெல்லாம் இருக்கார், இவரை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க அப்படிங்கிறது சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது நிறைவேறும்போது நிச்சயமாக நான் அதை செய்வேன். அப்படி செய்யும்போது இப்போ பேசுகிற இந்த வீடியோ ஒரு சின்ன கிளிப்பை நாங்கள் போடுவோம். இதுதான் மாரியப்பனுக்கு நான் செய்கிற ஒரு மரியாதை. அவர் உடல் ஊனமாக இருக்காருன்னு அவர் மேலே பரிதாபமெல்லாம் கிடையாது. அவரை பார்க்கும்போது நம்மெல்லாம் இப்படி இருக்கமேயா அப்படிங்கிற ஒரு வேதனை தான் இருக்குது. அவரெல்லாம் பாரியா அவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது ஒழிய அவர் மேலே எல்லாம் பரிதாபம் கிடையாது. அவரெல்லாம் நான் இப்படி பார்க்குறேன், மேலே அங்கே மேலே பார்க்குறேன், மேலே வச்சுருக்குறோம் உயரத்தில். தங்க மகனுங்க நம்ம மாரியப்பன். இந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்ற அத்தனை பேர்த்த நினச்சும் எனக்கு பெருமையாக தான் இருக்குது. அதனால் நண்பர்களே, இவங்களையெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் தான் முயற்சி செய்யணும். உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிடணும், சரிங்களா. இந்த கூத்தாடி பின்னாடி போகாமல் தள்ள பத்தி வேண்டாம், சரியா. அவங்களாம் 10 காசு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு கூலர் கூட வைக்கிறதில்ல. அஜித் ஏதோ ஃபெராரி கார் வாங்கியிருக்காராம், எத்தனையோ கோடி சொன்னாங்க. லாரியில் ஒருத்தர் அஜித்துக்காக ஏறி ஒருத்தர் விழுந்து இறந்து போனார், அவருக்கு என்ன கிடச்சிச்சு? உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை நீங்கள் யார் மூலமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கிறது தான் முக்கியம். அவங்க அழுவாங்க, மான்னு 10 பேர்த்து அடிப்பாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஸ்டண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்காக பண்ணிக்கிறது, உங்களுக்காக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பார்க்க போனால் நம்ம கொடுக்குற பணம் எல்லாம் அவங்களுக்கு தான். நம்ம தானே பணம் கொடுக்குறோம், என் முன்னாடி ஆடிக்காமினா ஆடிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதை எப்படி பண்ணுவாங்க? நம்ம அவங்கள என்னமோ பெரிய ஸ்டார் மாதிரி தூக்கி உயரத்தில் வச்சுட்டு அவங்க பின்னாடி போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தான் நம்ம கெடுத்துக்கிறோம். அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கள, அதாவது நம்ம மாரியப்பன் மாதிரி இருக்கிற ஒரு லெஜண்ட்டுகளை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு
வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.